சுந்தரம் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வராரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மறுபடியும் எதுக்காக இங்கே வந்து எங்களை தொல்லை பண்ணுறதுக்கு வந்திருக்கியா, எதுக்கு சும்மா சும்மா வந்து என்னை தொல்லை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம பவானி. அதை பார்த்துட்டு வந்து இல்லை மாப்பிள்ளை தான் வர சொன்னது. என்னது மாப்பிள்ளை வர சொன்னாரா, யார் ஒன்று வர சொன்னது, நான் தான் வர சொன்னேன் பவானி, பவானி அக்கா அப்படி சொன்னோன்னே ஏன்னா நீ வர சொன்ன அப்படி சக்தியை கேட்குறாங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் வர சொன்னேன், மாமா வந்து உட்காருங்க அப்படின்னோடனே ரொம்ப நன்றி மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து சுந்தரம் வந்து உட்கார்றாரு. அதை பார்த்துட்டு பவானி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன சக்தி இதெல்லாம், ஏன் சக்தி இப்படி பண்ணுறேன் அப்படின்னோடனே பேச்சுவார்த்தைலாம் இடையில சக்தி, நான் டைவர்ஸ் பண்ணுறது எடுத்தது தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, தேவையில்லாதான் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் சக்தி அப்படின்னோடனே உடனே வந்து சக்தி தான் சொல்கிறாள் அமைதியாகிறேன், எதுக்காக தொல்லை பண்ணுறேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஜெயா உடனே வந்து அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து சுந்தரத்தை சந்தோஷம் தாங்க முடியல. சக்தி மாப்பிள்ளை நீங்கள் பேச்சுவார்த்தை கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, உண்மையிலே ரொம்ப நன்றி சக்தி மாப்பிள்ளை அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அமைதியாக இருங்க, பொறுங்க, உங்களை கூப்பிட்டது உண்மைதான், பேச போகிறது உண்மைதான், இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகிறது உண்மைதான், அதுக்கெல்லாம் வந்து வந்து என்ன விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, பேச்சுவார்த்தை கூப்பிடுவோம் உங்களையும் அக்காவை சேர்த்து வைப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா, அதுதான் இல்லை, அப்புறம் வேறு எதுக்காக கூப்பிட்டீங்க, வேறு எதுக்கா அதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே வந்து நம்ம பொண்ணியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ எதுக்கு வர சொன்னா அவரை அப்படின்னு சொன்னோன்னே எல்லா காரணமாக தான் பொன்னி வர சொன்னா, எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, யாரும் பொன்னியை தொல்லை பண்ணாதீங்க, அப்போ தான் என்ன ஏதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. பொன்னி நீ எதுக்கு என்னை வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சுந்தரம். எதுக்கு வர சொன்னேன்னா, ஏன்னா நீங்கள் பண்ணி வச்ச வேலை அப்படின்னா, நீங்கள் தான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது பண்ணுறீங்கல்ல, எனக்கும் ஒரு நல்லது பண்ணி வச்சுருக்கீங்களா, அதை விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல வேணாவா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இவ என்ன சொல்கிறா அப்படின்னோடனே என்ன நல்லதுன்னு பார்க்குறீங்களா, எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து என்ன பண்ணேன், எப்படியாவது வந்து சக்தியோட மேரேஜை தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணி கலகம் பண்ணி நான் வந்து சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆமாம் அது உண்மை நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க, ஆனால் அது உண்மை கிடையாது, அதுதான் நீ நிரூபிக்கிறேன்னு சொன்னல, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வெண்ணிலாவை பார்த்து வெண்ணிலா கொஞ்சம் நில்லுமா, உனக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். நான் நினச்சேன் இதுக்கெல்லாம் கண்டிப்பாக காரணம் பிரீத்தியாக தான் இருப்பா, பிரீத்தியை தானே வந்து அந்த லேடிஸை அந்த ஜென்ஸையை கூட்டிகிட்டு வந்தா, அதனால் அவளை தான் இருப்பா அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது தானே இல்லை, பிரீத்தியே நிரபராதி தான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். நீ என்ன தான் சொல்ல வர, தேவையில்லாத எதுக்கு பேசிகிட்டு இருக்க, இப்போ இந்த கதை ரொம்ப முக்கியமாக உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு முக்கியம்தான் அத்தை, என் வாழ்க்கையில் எனக்கு முக்கியமானதை நான் பேசி தான் தீரணும், இவர் சம்மந்தப்பட்டிருக்க, இதுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம், தேவையில்லாத எதுக்கு பேசுகிற, இந்த விஷயத்துக்கும் சுந்தர மாப்பிள்ளைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னோடனே எல்லாம் சம்மந்தம் இருக்குது, அவள் தான் சொல்ல வரல, சொல்ல விடுச்சையா அப்படின்றாரு சந்திரசேகர். உடனே வந்து நம்ம பொண்ணி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ நாள் வந்து என்ன தானே எல்லோரும் தப்பாக நினச்சிக்க, நான் தானே அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து ட்ராமா ஆர்டிஸ்ட்லாம் கூட்டின்னு வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்கேன்னு நினச்சிக்கங்க. இப்போ சொல்கிறேன், அவங்கள கூட்டின்னு வந்தது இந்த சுந்தரம் தான், இந்த சுந்தரானந்த் தான் எல்லாமே செஞ்சுருக்காரு அப்படின்னு ஒன்றும் அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாம். என்ன சொல்கிற நீ, அவர் ஏன் கூட்டின்னு வர்றாரு, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சுந்தரம். அப்படியா அப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டோன்னா அந்த ட்ராமா ஆர்டிஸ்ட் சொல்ல வராங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை என்னால் உண்டாக்கிடுச்சு, தயவு செய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, அதை சொல்ல வேண்டியது அன்றைக்கே சொல்லிட்டீங்களே, நான் அன்றைக்கி சொன்னது பொய்ங்க, உண்மை கிடையாது, என்னை கூட்டின்னு வந்து சுந்தரம் தான், இவர் தான் எனக்கு காசெல்லாம் கொடுத்தாரு, வேணா நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே பார்த்துங்க, எல்லாமே இவர் தான் பண்ணார், இப்போ வரைக்கும் எனக்கு காசு கொடுத்துட்ருக்காரு, ஏன் நான் இங்கே இருந்தேன், பொண்ணி பார்த்துட்டா அப்போவும் காசு கொடுத்து ஊரை விட்டு அமுச்சிட்டாரு அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மை, நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் அவர் அமிச்சது, அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே இருக்குது எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. முக்கியமான விஷயம், இதில் வெண்ணிலாவும் சம்மந்தப்பட்டிருக்கா, வெண்ணிலா வெண்ணிலாவோட அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கூட்டு சதியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஜெயா உட்பட. உடனே வந்து பவானி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பலார் அறையிறாங்க அந்த சுந்தரத்தை. என் வாழ்க்கையை தான் நாசம் பண்ணேன்னு பார்த்தா என் தம்பியோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணியிருக்கேயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, கேவலமாக இருக்கும் நான் நினச்சி. பவானி தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு பவானி, உன்னை மன்னிக்கணும், என் குடும்பத்தையே நாசம் பண்ண உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு சுந்தரம்.